அம்மா, இன்னைக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நம்ம பொது இடங்களில் இருக்கம்ப எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பொது இடங்களில் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், பொது இடத்துல சவுண்டு போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். பொது இடம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா ஒரு லைப்ரரி, ஸ்கூல், அசம்பிளி ஹால், இது எல்லாமே பொது இடம் தான். நிறைய பேர் சேர்ந்துருக்க இடம் பொது இடம். அந்த இடத்துல நாம் அமைதியாக இருக்கணும். இன்னொன்று, வேஸ்ட் எல்லாம் அங்கே கண்ட இடத்துல போட்டு குப்பையெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. பொது இடத்துல நீட்டாக இருக்கணும். நம்ம இருக்க இடம் எப்போவுமே நீட்டாக இருக்கணும். அப்புறம் ஒரு இதில் ஏதோ டிக்கெட் எடுக்கவோ இல்லை வேறு எதுக்கு ஒன்று க்யூ இருக்குன்னா அந்த க்யூவில் லைனில் நிற்கமா முண்டி அடித்து அதை நெருங்கி இடித்து உடச்சி ஓடக்கூடாது. அந்த இடத்துல பெரியவங்களுக்கு இல்லை முடியாமல் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும். பொது இடத்துல இப்போ ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல்லேயே ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் போகிறா இல்லை இது ஸ்கூல் டே நடக்குது, அங்கே அந்த ஃபங்க்ஷனில் போய் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க சேர், அதையெல்லாம் போய் இழுத்து அங்கே போய் உட்காந்து அதை டிஸ்டர்ப் பண்ணி எல்லாரும் திரும்பி பார்க்க மாதிரி இருக்கக்கூடாது. நீ போனேன் அமைதியாக மெதுவாக நடந்து போய் அந்த இடத்துல யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் உட்காரணும். அப்புறம் அவங்க பேசுகிறது, அங்கே ஒரு கெஸ்ட் இருப்பாங்க, அவங்க பேசும்போது நம்மளும் இங்கேருந்து பேசி அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணி கேட்குறவங்களையும் கேட்க விடாமல் இரிட்டேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பொது இடத்துல எப்போவுமே நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். நம்ம ஒழுக்கம் தான் நம்மளை யாரும் காட்டும். பொது இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ எந்த மாதிரி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்? பொது இடம் சுத்தம் அப்படின்னா நம்ம ஒரு இப்போ நீ தான் இருக்க, ஒரு ஸ்வீட் வாங்குற இல்லை பிஸ்கட்டு ஜூஸ் ஏதோ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அந்த நிற்கிற ப்ளஸில் தூக்கி எறிஞ்சிரும், இல்லை பஸ்லேருந்து ஜன்னவழியே போட்டுரும். அந்த மாதிரி பண்ணாமல் அதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அந்த டஸ்ட்பினில் போடணும். அது அந்த பொது இட சுத்தம் எப்படி நமக்கு ஃபாலோ பண்ண வரணும்னா ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். உன் பொருளை நீட்டாக வைக்கணும், உன் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கணும், உன் திங்ஸ் எல்லாம் அதில் பேப்பர் எல்லாம் கிழிச்சு பேக்குள்ளே போடுறது, வேஸ்ட் எல்லாம் அந்த பேக்குள்ளே போடுறது அப்படியெல்லாம் இல்லாமல் வேஸ்ட் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு உன்னோட திங்ஸை நீ நீட்டாக வைக்க தொடங்கினாலே பொது இடத்துல உள்ளது நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம பொது இடத்துல இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நம்ம சத்தமாக சிரித்து பேசலாமா? பொது இடங்களில் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு கூட எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஒழுக்கத்தையும் படிப்பையும் உயர்த்துகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லதான், ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ்னால படிப்போ ஒழுக்கம். ஃப்ரெண்ட்ஸு கூட பொது இடங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தனிப்பட்ட முறையிலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படிப்பையும் ஒழுக்கத்தையும் குறைக்கிறதா இருக்கக்கூடாது. நம்ம படிப்பும் ஒழுக்கமும் அதிகம் ஆகிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். எப்போவுமே படிப்பும் ஒழுக்கமும் உயர்த்தக்கூடியதாக இருந்தால் தான் அது நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பொது இடத்துல நீ ஒரு 10 பேர் இருக்கீங்க, அதில் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அது ஒருத்தங்களை கேலி பண்ணுறது, இல்லைன்னா உருவ கேலி பண்ணியது, கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. நம்மளை ஒருத்தங்க என்ன பண்ணும்போது நமக்கு ஹர்ட் ஆகுதோ, நம்ம மனசு கஷ்டப்படுதோ அந்த விஷயங்களையெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கும் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் அது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கிண்டல் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரம்ப நம்ம மனுஷங்க, ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தாண்டி நம்ம மனிதர்கள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் நம்மக்கிட்ட இருந்தாலே சமூகத்தில் பாதி தப்பு நடக்காது. இப்போது நாங்கள் ஏதாவது மீட்டிங்லையோ இல்லைன்னா ஏதாவது ப்ரோக்ராம்லேயோ இருக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் ஸ்கூலில் ஏதாவது காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன் அந்த மாதிரி எதாவது நடக்குது. அப்போ அங்கே மார்க் போட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அவங்களே லிசன் பண்ணதுக்கு நாங்கள் எந்த மாதிரி இருக்கோம்? இதை நம்ம அவை நாகரிகம்னு சொல்கிறோம். அவை நாகரிகம்னா ஒரு அவையில் இருக்கும்போது, ஒரு மீட்டிங் இதில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இருக்க தோரணை, நம்ம ஸ்ட்ரைட்டாக நேர் கொண்ட நேர் பார்வையோட அப்படி இருக்கணும். அது நம்மளை பார்க்குறவங்களுக்கு அப்போவே ஒரு புத்துணர்ச்சி வராட்டாங்க. நம்ம இப்படி நோஞ்சாட்டு அப்படி சோம்பேறி அப்படி இருந்தால் அது ஒரு ப்ரெசன்ட் மைண்டை தராது, நல்லா இருக்காது. இருக்கும் விதமே நமக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கும். அப்புறம் நம்ம இது அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், ஸ்பீச் நடக்குது இல்லை மீட்டிங் நடக்குது, ஒருத்தங்க பேசியிருக்கா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க பேசுகிறத ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். ஒருத்தங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நல்லா காது கொடுத்து கேட்கணும். அந்த கேட்கும் திறன் நல்லா இருக்கணும், அந்த பொறுமை இருக்கணும். அவங்க பேசுகிறத முழுசாக உள்வாங்கி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு எழும் சந்தேகத்தை கேட்கணும். அந்த நம்ம கேட்குற கேள்வி சுற்றி இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை கடமைக்கு கேட்குறோம் அப்படி இல்லாமல் அவங்க பேசுனதை காதில் வாங்கி அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டின் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்படி இருக்கணும்.
ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க, அந்த டைம் நம்மளும் உட்காந்து பேசிட்டு இருந்தால் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் பேசிட்டு இருக்கவங்களும் தொந்தரவாக இருக்கும். நம்ம வந்து இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கேட்கும்ப, இல்லை இப்போ நீ டிவி பார்க்குற, இல்லை உனக்கு பிடிச்ச பாட்டு கேட்குற, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கம்ப, பக்கத்துலேருந்து யாராவது பேசிட்டு இருந்தால் உனக்கு கோவம் வரும், இரிட்டேட் ஆகும். அதை மாதிரி தான் பொது இடத்துலையும் அந்த அவையும் ஒருத்தங்க பண்ணும்போது நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அமைதியாக இருந்து பொறுமையாக அதை காது கொடுத்து கேட்கணும். இப்போ நல்ல லிசனர் தான் ஒரு நல்ல மாணவனாக இருக்க முடியும். அப்போ வந்து இப்போ நம்ம அந்த மீட்டிங்கே கன்சிடர் பண்ணுவோம். அந்த மீட்டிங்கில் இப்போ மார்னிங் உள்ள ப்ரோக்ராம் முடிச்சு அடுத்த ஆஃப்டர்நூன் லன்ச் தராங்க. அப்போ வந்து அந்த லன்ச் தரம்ப நம்ம வந்து டைனிங் ஹாலில் போய் இருந்து சாப்பிடும்போது எந்த மாதிரி டிசிப்ளின் கடைபிடிக்கணும்? சாப்பாடுக்கு மரியாதை கொடுக்கணும். நமக்கு தர சாப்பாடு நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு வாங்கணும். அங்கே வந்து இப்போ நிறைய வெரைட்டி இருக்குமா, அதை பார்த்தோன்னே எல்லாமே நமக்கு வேணும்னு தோணி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நம்ம அதில் 1/4 பங்கு சாப்பிட்டுட்டு மீதி 3/4 பங்கு தூர போட்டுருவோம். அதை வேஸ்ட்டில் கூட அப்படியே போட்டுருவோம். ஆனால் அந்த சாப்பாடு எப்படி வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அது வந்து ஒரு விவசாயி ஒருத்தன் இப்போ அரிசியாக இருக்கட்டும், அது நெல்லை விளைய வச்சு அதை மழையிலேருந்து பாதுகாத்து அதை வந்து அறுவடை பண்ணி அது ஒருத்தங்களோட உழைப்பு தான் நமக்கு வந்து சாப்பாடாக வருது. அந்த உழைப்பை வந்து நம்ம மதிக்கணும். அந்த உழைப்பை மதித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த உணவை வீணாக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும். இப்போ ஒரு நீ சொன்ன மாதிரி உங்கள் மீட்டிங்கில் ஏதோ ஒன்று சாப்பாடு தராங்க, நீங்கள் ஒரு 50 பேர் சாப்பிட்ற 50 பேர் பாதி வேஸ்ட் பண்ண, இல்லை கால் வேஸ்ட் பண்ணால் கூட அதில் ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வேஸ்ட்டாக போயிருக்கும். அந்த சாப்பாடு எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. நமக்கு அந்த சாப்பாடு கிடைக்குது. அப்போ அதை சாப்பிடப்ப நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த சாப்பாடு நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அடுத்து மீதி இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். குப்பையில் போகிறதுக்கு பதில் இன்னொருத்தவங்களுக்கு அது யூஸ் ஆகும். சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்புறம் சாப்பிடும்போது பேசக்கூடாது. அமைதியாக உட்காந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடணும். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசி அந்த சாப்பாடை 1 hour 2 hour வச்சு உட்காந்து, இல்லைன்னா டிவி பார்த்து உட்காந்து சாப்பிட்றது, விளையாடி சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு கையை கழுவாமல் அப்படியே வச்சுட்டு இந்த டிவி பார்த்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் வச்சிடக்கூடாது. சாப்பிட்றப்ப அமைதியாக சாப்பாடில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகணும். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க நம்ம சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு. அது ஏன் பேசக்கூடாது? சாப்பிடும்போது ஏன் பேசக்கூடாது அப்படின்னா, இப்போ நீ நிறைய நியூஸ் பார்த்துருப்ப, சாப்பிடும்ப தொண்டை இதில் சிக்கி மாட்டி எத்தனை பேருக்கு உயிர் போயிருக்கு. சாப்பிடும்ப பேசி இல்லை அவசரமாக அப்படி சாப்பிடும்ப அது தொண்டையில் மாட்டம்ப அது ஒரு உயிருக்கு ஆபத்தான விஷயமா. நம்ம சாப்பிட்டு பேசும்ப சிரிக்கும்ப பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம எச்சில் வந்து பட சான்ஸ் இருக்குது. அதில் நிறைய பாக்டீரியா இருக்கும், அதனால இன்ஃபெக்ஷன் ஆகும். அதை அவாய்ட் பண்ண வேண்டிய பேசக்கூடாது. நம்ம பாதுகாப்பாக இருக்கிற நம்ம என்னெல்லாம் பின்பற்றணும்? சேஃப்டி அப்படின்னு வரும்ப ஃபஸ்ட்டு வந்து ரோடு சேஃப்டி. நம்ம சாலையில் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ரோட்டில் எப்போவுமே கவனமாக போகணும். நடந்து போனாலும் சரி, பஸ்ஸில் காரில் எதில் போனாலும் கவனமாக இருக்கணும். அப்புறம் கிராஸ் பண்ணம்ப 2 சைடும் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும். அந்த ரூல்ஸை கண்டிப்பாக சாலை விதிகள் அப்படின்னு இருக்குது, அதை கண்டிப்பாக பின்பற்றணும். சாலை விதிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரோட்டை கடக்கும்போது சாலையை கடக்கும்போது வலது இடது 2 பக்கமே பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். ஒரு சைடு பார்த்துட்டு போகிறதுனால தான் பாதி எனது ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அது அந்த சாலை விதிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சாலையை கிராஸ் பண்ணம்ப ரோடு கிராஸ் பண்ணம்ப 2 சைடும் பார்த்து பொறுமையாக கவனமாக பண்ணணும். இன்னொன்று நான் அடுத்த சேஃப்டி அப்படின்னு வரும்போது நம்மளோட திங்ஸை நம்ம தான் பாதுகாக்கணும். இப்போ ஒரு டூருக்கு இல்லை ஏதோ ஒரு கேம்பு எதுக்கு போயிருந்தாலும் நம்மளுடைய திங்ஸு நம்ம தான் பத்திரமா. திங்ஸ் மிஸ் ஆகிட்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம யார்ட்டுமே போய் கேட்க முடியாது. நம்ம பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு இப்போ டூரு போகிற இல்லை கேம்பு போகிற அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஹாஸ்டலு ரூம்லேயோ ஏதோ ஒன்று ஸ்டே பண்ண தங்கும்போது அந்த இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். நம்ம வந்து செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அந்த நம்ம பொருட்களை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். கண்ட இடத்துல தூக்கி போட அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதுவரை நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு சமூக ஒழுக்கம். சமூக ஒழுக்கம் அப்படின்னு வரம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு தனி மனிதன்
அந்த ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்றது தான் ஒரு சமூகம். ஒரு வீடு, ஒரு கோவில், ஒரு ஹாஸ்டல், ஒரு ஹாஸ்பிட்டல், அப்படி ஒன்றா இல்லாமல் எல்லாம் சேர்றது தான் ஒரு சமூக ஒழுக்கம். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொருத்தங்களும் அந்த சமூக ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சம்ப அந்த சமூகம் ஒழுக்கமாக இருக்கும். அந்த சமூகம் ஒழுக்கமாக இருக்கணும்னா நம்ம வீட்டிலேருந்தே ஒழுக்கமாக இருக்க பழகணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு வள்ளுவர் அப்போவே சொல்லியிருக்காரு. அதன் கருத்து என்னன்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறது உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு மனுஷன், இப்போ ஒரு மாணவன் நல்ல மார்க் எடுத்திருக்கான், ஆனால் அவன் ஒழுக்கம் கொஞ்சம் சிதறி இருக்கு அப்படின்னா, அவன் நல்ல மார்க் எடுத்திருக்கான் ஆனால் அவன் பிஹேவியர் கொஞ்சம் அப்படி ஆகும். ஒழுக்கம் அப்படிங்கிறது உயிரை விட மேலானது அப்படின்னு அப்போவே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளவு பெரிய மேலிடத்துக்கு போனாலும், ஒரு பெரிய பொறுப்பில் போனாலும், நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க. அந்த ஒழுக்கம் தான் நம்மளை உயர்த்தும். நமக்கு நல்ல மார்க்கோ இல்லை பணமோ இல்லை சொத்தோ நம்மளுக்கு மதிப்பு உயர்த்தாது. ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் இருந்த வேற எதுவுமே இல்லைனாலும் நம்மளை ஒரு மனிதனை உயர்த்தும். அந்த ஒழுக்கம் தான் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது எனக்கு நிறைய செய்திகளை எனக்கு தெரிவிச்சிருக்கு. அதனால இப்போ எனக்கும் இப்போ என்ன தோணுதுன்னா, நான் சாதாரண மனுஷனாட்டோ இல்லைன்னா மாணவனாட்டோ இல்லாமல் பண்பு மிக்க மனிதனாக நான் மாறணும்னு எனக்கும் தோணுது. நான் நல்ல மாணவனாக மட்டும் இல்லாமல் நான் ஒழுக்கமிக்க மாணவனாகவும் இருப்பேன். இப்படி ஒரு நல்ல கலந்துரையாடல், அதாவது இந்த மாதிரி நல்ல ஒழுக்கம், டிசிப்ளின், சேஃப்டி இதெல்லாம் பற்றி அம்மையும் நானும் டிஸ்கஸ் பண்ணது இந்த வாய்ப்பு தந்த குமரி அறிவியல் பேரவைக்கு எங்கள் 2 பேரை சார்பாக நன்றி.